நிரந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 18/7/2026 ஆடி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் ஆனந்தமும் பேரானந்தமும் தொடர்ச்சியாக கிடைப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், லாபத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்வதும் யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக கஷ்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தனிப்பட்ட செல்வாக்கை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். மனப்பதட்டம் இல்லாமல் இருந்தாலே எல்லா விதமான நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் தனிப்பட்ட செல்வாக்குகளை பெறக்கூடிய யோக பலத்தை நம்பிக்கைக்கு உண்டான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பணவரவுக்கு உண்டான திட்டமிடாத விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அசையமசைய பொருள் சேர்க்கை. உத்தியோக ரீதியாக இருந்த தட்டுப்பாடுகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட செல்வாக்குகள் பெரும் செல்வத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய தாழ்வான எண்ணிக்கை நம்பிக்கை போகக்கூடிய காலகட்டம். எப்படியும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. இழுபறியாக இருந்த பிரச்சனை நிம்மதியை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள்.
புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். அண்டை அயலாரின் நட்பு விஷயத்தில் கூட குடும்பத்தில் உள்ள உறவுகளையோ துணை அல்லது துணைவியாரோ தவறாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளியிடத்திலிருந்து நல்லது நடக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் காணப்படக்கூடிய அற்புத காலகட்டம். தொழில் ரீதியாக யோக பலத்தை நிம்மதியாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்துவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. எதிரிகள் இடத்தில் இருந்த மரியாதை சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக உங்களுக்கு சாதகமாக அமைப்பாக மாறுவது. வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, வியாபாரத்தில் நம்பிக்கை ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் பெரும் செல்வாக்கை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.